இன்னைக்கு சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் வந்து நம்ம வீட்டில் வந்து பண்ணியிருந்தோம். இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ்க்கு ஒரு அருமையான வெந்தயக்கீரை குழம்பு. இந்த வெந்தயக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் இதை எடுத்துக்கிறது நம்ம உடம்பு சூட்டை தணிக்கிறது இல்லாமல் செரிமானத்துக்கும் வந்து நமக்கு உதவும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுலையும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கீரை வகைகளை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெந்தயக்கீரை மலச்சிக்கலுக்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்குது. இந்த வெந்தயக்கீரை தான் இன்னைக்கு வெயிலுக்கு எங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு இதான் நான் செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெந்தயக்கீரை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. சுகரோட அளவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வெந்தயக்கீரை பயன்படுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வந்து வச்சிரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு லஞ்சுக்கு வந்து தயிர் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி ஊற்றி மசிச்சு மோர் மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மோர் சாதம் மாதிரி வந்து கிளறியாச்சு. எப்போவுமே தயிர் சாதத்தை நம்ம வந்து அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப வந்து பிளைனாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய ஹோட்டலில் சேர்ப்பாங்க. அதுக்கு காஸ்ட்டும் வந்து கூட வாங்குவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஈஸியான வழி மாதுளம்பழம் இருக்குது. அதில் ஆஃப் பழத்தை வந்து கட் பண்ணி அப்படியே வந்து தயிர் சாதத்தில் வந்து ஊற்று விட்டேன். சூப்பராக வந்து இருக்கும் இந்த சேர்த்து சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் கூட்டு தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ வெந்தயக்கீரை குழம்பு, பரங்கிக்காய் கூட்டு, மாதுளம்பழம் சேர்த்த தயிர் சாதம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு சம்மர் ட்ரிங்க் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற தயிரை வச்சு தான் லெஸ்ஸி வந்து பண்ணியிருந்தோம். லெஸ்ஸி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தயிர் பாக்கெட் ஒன்று இருந்தால் போதும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் வந்து சேர்த்துக்கோங்க. 4-5 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அடிச்சிங்கன்னா ஒரு சூப்பரான வந்து லெஸ்ஸி வந்து ரெடி ஆயிரும். அதுவும் இந்த வெயிலுக்கு ஏற்றது. காலையில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட வருவாங்க, லஞ்ச் எடுத்துகிட்டு போக வருவாங்க. அப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிலில் வராங்களே, திரும்ப வெயிலில் வந்து போகணும் இன்ஸ்டியூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஸ்ஸியை வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு யோகிக்கும் வந்து லீவு தான். ஸோ அதனால் வந்து அவனுக்கும் வந்து லெஸ்ஸி வந்து கொடுத்தேன். 2 பேருமே சாப்பிட்டு உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உடம்பு வந்து ஹீட்டாக இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால உடம்பு ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கு இந்த கோடை காலத்தில் கொஞ்சம் ஹெல்த்தியான ட்ரிங்காக வந்து குடிங்க. நானும் அப்பப்போ எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன்.